பண்ணதில் இப்போ கட் பண்ணி எடுத்ததில் ஸ்டப்பிங்ஸ் வச்சுக்கலாம். சிக்கன் ஸ்டப்பிங்ஸ் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ முட்டை பப்ஸுக்கும் அதே இது சிக்கன் இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த மசாலா வச்சுட்டு அதில் எக் வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி சிக்கன் இது வச்சுருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நல்லா தடவி விட்டுக்கணுன்னா கலர் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் நான் வச்சுருக்கிறேன். டைம் வந்து 20 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். டிகிரி வந்து 200 டிகிரியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட டேஸ்டியான பப்ஸ் ரெடி.